بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனிடமே உதவி கோரியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இம்மாதத்துக்குரிய முதல் பாடமாக இது அமைகின்றது. இன்றைய பாடத்தலைப்பாக மக்கா உட்பட எல்லா இடங்களிலும் திறந்த வழியில் தொழும்போது தடுப்பு வைத்துக் கொள்ளல். தடுப்பு வைக்காமல் தொழுகையாளிக்கு மத்தியிலே நடந்து சென்றால் அந்த மனிதன் குற்றவாளியாக கருதப்படுவானா என்ற செய்தியோடு, இந்த தொழுகையாளிக்கு மத்தியிலே ஒரு மனிதன் கடந்து செல்வது பொதுவாக சகல பள்ளிகளுக்கும் உரியதா, மஸ்ஜிதுல் ஹராம் உட்பட சகல பள்ளிகளுக்கு உரியதா என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக மக்கா உட்பட எல்லா இடங்களிலும் திறந்த வழியில் தொழுகின்ற பொழுது தொழுகையாளிக்கு மத்தியிலே நடந்து சென்றால் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக கருதப்படுவான். அது ஹரம் ஷரீஃபாக இருக்கலாம், மக்கா நகரமாக இருக்கலாம், அதல்லாத வேறு பிரதேசங்களாக இருக்கலாம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுது கொண்டிருப்பவருக்கு குறுக்கே செல்பவர் அதனால் தமக்கு என்ன பாவம் ஏற்படும் என்பதை அறிந்திருந்தால் தொழுபவருக்கு முன்னால் செல்வதை விட 40 வரை நிற்பது அவருக்கு நல்லதாக இருக்கும் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுபவருக்கு குறுக்கே நடந்து செல்வது பாவமாகும். அவ்வாறு கடந்து செல்வதை விட 40 நாட்கள் அல்லது 40 மாதங்கள் அல்லது 40 வருடங்கள் நிற்பது நல்லது என அறியப்படுகிறது. மேலும் 40 ஆண்டுகளோ மாதங்களோ என்பது முக்கியமன்று. அதனால் ஏற்படும் பாவத்தின் உச்சத்தை உணர்த்துவதே இதை இங்கு நோக்கமாக கருதப்படுவதாக இமாம் அல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள். வல்லாஹு ஆலம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அவ்வாறு கடந்து செல்கின்ற பொழுது தொழுது கொண்டிருப்பவருக்கு முன்னால் குறுக்கே நடந்து செல்வதால் அவரது கவனம் சிதறும், தொழுகையின் இடையூறு ஏற்படும். இது ஷைத்தானின் வேலையாகும். ஆகவே தடுப்பு வைத்துக் கொண்டு தொழுகின்ற ஒருவருக்கு முன்னால் அவருக்கும் தடுப்புக்கும் குறுக்கே நடந்து செல்வதை தடுக்க வேண்டும். முதலில் கையால் தடுக்க வேண்டும், அடுத்த கட்டமாக கரத்தால் தடுத்திட வேண்டும். பயனளிக்காத போது சற்று கடுமையாக நடந்து கொண்டு தடுக்கலாம். அதனால் ஏற்படும் பாவத்தின் கடுமையை அறிந்தால் அவ்வாறு குறுக்கே செல்ல மாட்டார். தொழுபவருக்கு முன்னால் தடுப்பு இல்லை என்றால் எவ்வளவு தூரத்துக்கு அப்பால் கடந்து செல்லலாம் என்பது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் காணப்படுகின்றன. சிலர் தொழுபவருக்கு முன்னால் 3 முழங்கள் வரையிலான இடத்தில் கடந்து செல்வது கூடாதென்றும், வேறு சிலர் அவர் சஜிதா செய்யும் இடம் வரை கடந்து செல்லக்கூடாதென்றும் கூறுகின்றனர் என்ற செய்தி ஃபத்ஹுல் பாரியிலே கூறப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே நேரத்திலே ஒரு மனிதன் ஒரு இடத்திலே தொழுகிறான், மனிதர்கள் அது வழியாக கடந்து செல்ல வேண்டிய தேவை உள்ள இடமாக இருந்தால்
அது பாதையாக இருந்தால் பாதையிலே நின்று தொழுவது தொழுபவனின் குற்றமாக இருக்கும். அந்த பாதை வழியாக நடந்து செல்வதற்குரிய உரிமையாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதனால் தான் இன்சான் யுஸல்லி ஃபி மக்கானி தவாஃப் செய்யும் இடத்திலே ஒரு மனிதன் தொழுவது அவசியமாகாது, தொழுது தடுப்பது அவசியமாகாது. வலா யல்ஸமுன் நாஸ அன் யதஹாஷு மினல் முரூர் பைன யதைஹி, மனிதர்கள் அவனுக்கு மத்தியிலே நடந்து செல்வதிலிருந்து தூரமாகுவது அவசியமாகும். ஏனென்றால் ஹுவல்லதி வகஃப யுஸல்லி ஃபி மக்கானிஹிம், அவன் அவர்களுடைய இடத்திலே நின்று தரிபட்டு தொழுகிறான் என்ற காரணத்தினால் அமிதமான இடங்களை விட்டும் தூரமாக ஒதுங்கி இருப்பது அவசியமாகும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.